ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சிந்திக்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த ஊழியர்களை அனுப்பும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார். பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறார். பயப்படாமல் இருக்கிறதுக்கான சில காரணங்களையும் சொல்கிறார். இது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம பெரிய உபத்திரவத்தை சந்தித்து வருகிறோம். கடைசி நாட்கள் அநேக நேரங்களில் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அநேகர்களால் நம்ம உபாதிக்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம், சபைகள்லாம் எரிக்கப்படுகின்றது, ஊழியர்கள் அடிக்கப்படுகின்றார்கள். ஆனாலும் இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கும் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. பயப்படாதீங்க. பயப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம், ஃபஸ்ட் ரீசன் சொல்கிறாரு, மனுஷனால் சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும், மனுஷனால் சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்க முடியாது. ஏன்னா மனுஷனுடைய பலம் ரொம்ப குறுகினது. அதனால் ஆத்மாவை, மனுஷனுடைய ஆத்மாவை, நம்மளுடைய ஆத்மாவனால் அழிக்க முடியாது. இதுதான் ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மனுஷன் நம்மளை உலகத்தை விட்டு மட்டும்தான் அனுப்ப முடியும், பரலோகத்தை விட்டோ கிறிஸ்துவை விட்டோ நம்மளை அனுப்ப முடியாது. இந்த பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்னு சொல்கிறார். ஆக நம்ம தேவையில்லை, நம்ம பயப்படணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. மனுஷன் உலகத்திலிருந்து தான் அனுப்ப முடியும், நம்மளுடைய வாழ்விலிருந்து அனுப்ப முடியாது, நம்ம வாழ்விலிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். மரணம் விசுவாசியை பிரிக்கவே பிரிக்காது. ஏன்னா விசுவாசி மரணத்தை விட்டு நீங்களாக்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முத்திரிக்கப்பட்டு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை பரலோகம், நம்மளுக்கு நித்தியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த உலக மனுஷனுக்கோ உபத்திரவங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷன் உலகத்திலிருந்து பிரிக்கலாம், கிறிஸ்துவனிடத்திலிருந்து நம்ம பிரிக்க முடியாது, விசுவாசிகளிடத்திலிருந்தும் பிரிக்க முடியாது. இதை தான் ரோமர்கள் நிருபத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆக 4 ரீசன் சொல்கிறாரு. மனுஷன் நம்மளுடைய சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆத்மாவை அல்ல. அடுத்தது, மனுஷன் இந்த உலகத்தை விட்டு தான் அனுப்ப முடியும், பரலோகத்தில் அனுப்ப முடியாது. மனுஷன் வாழ்விலிருந்து பிரிக்க முடியும், நித்திய வாழ்விலிருந்து நம்ம பிரிக்க முடியாது. மனுஷன் உலகத்திலிருந்து பிரிக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து விசுவாசிகளிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. இது பெரிய ஒரு பயப்படாமல் இருக்கிறதுக்கு உரிய ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆக நம்ம இந்த உலகத்தில் இந்த மனுஷர்களுக்கோ உபத்திரவங்களுக்கோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரம் உண்டு. இருந்த பொழுதும் கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். நம்ம மரித்தாலும் இயேசுவோடு இருப்போம். இதுதான் அடிப்படையான ஒரு சிந்தனை. காலை நேரத்தில் புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் விசுவாசிகள் படுகிற பாடுகளிலிருந்து ஒரு நாள் விடுதலை பெற்று நம்ம நித்தியத்தில் இயேசுவோடு வாழ முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிகளே, உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் உங்களை யாரும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஆமென்.